ஹாய் மக்களே, இது சண்டேஸ் யூடியூப் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க நான் ப்ரே பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் மாங்காய் வச்சு. அது இந்த சீசனில் பண்ணக்கூடியது தான், மாங்காய் கிடைக்கும்போது பண்ணக்கூடியது. மாங்காய் சம்மந்தமாக நிறைய ரெசிபி நான் தர முடிஞ்சிருக்கு. அதில் இது ஒன்று, மாங்காய் வெல்லம் கலந்து ஒரு திட்டி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. மாங்காய் சிரப்பு, இனிப்பான சிரப்பு. இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த சீசனில் தான் செய்ய முடியும், மாங்காய் சீசனில் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புடிசு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கி வச்ச மாங்காய் இந்த சைஸ். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லம், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காய், வெங்காயம், மிளகாப்பொடி, மிளகாத்தூள், தனியாலாம் கலந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், வெல்லம், கருவேப்பிலை, உப்பு. இப்போது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டிருக்கேன். கடுகு, சுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டிருக்கேன். அதை பொரிக்கிட்டேன். பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சா வெங்காயத்தை போடணும். அது வந்து வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். இந்த மாதிரி வதங்கும் போதே இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கீங்களா, அந்த இஞ்சி பூண்டை போடணும். இஞ்சி பூண்டு விழுதாக பேஸ்ட்டாக போடக்கூடாது, நசுக்கி வச்சுருக்கேன் போடணும். போட்டு கொஞ்சம் வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது நறுக்கி வச்ச மாங்காவை போட்டு இந்த வதக்கணும். நல்லா இப்படி திருப்பி விடணும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச லெவலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்காமல் நான் பண்ணினேன். நான் சிக்கனமாக தான் பண்ணினேன். வீட்டில் இருக்கிற பொருளை நல்லா டேஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். நான் மட்டும் தான் வெளியே வந்து போனேன். இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொரிச்சு கொஞ்சம் லைட்டாக மாங்காய் கலர் மாறும். மாங்காய் எண்ணெயில் வதங்கிட்டு இல்லை, அதனால் கலர் நிச்சயமாக மாறும். பாருங்க மாறி இருக்கேன். லைட்டாக மாறி லைட்டாக பழுப்பு கலர் லைட்டாக வரும். நல்லா வரும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஸ்வீட் போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டாலும் அந்த இனிப்பு தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் உப்பு போடுறேன். இந்த நேரத்தில் உப்பு போட்ட உடனே நல்லா சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன். அந்த மாங்காய் தேவையான மிளகாத்தூள். அதுவும் போட்டாச்சு. அதுவும் 2 கலவை கிளறி ரொம்ப ஈஸிங்க, செய்யறது ஈஸி. எல்லா பொருளும் வீட்டில் இருக்கிற பொருள் தான், அதனால ஈஸி. கொஞ்சமாக இதுக்கு தண்ணி, இது வேகத்துக்கு தேவையான தண்ணி. அந்த தண்ணியில் மாங்காய் வேகணும், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வேகணும். இந்த தோலெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதோடய மேல் தோல் கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் வேக ஒரு 2 நிமிஷம் ஆகும், வேகட்டும். பாருங்கள்,
இப்படி நல்ல தொக்கா மாதிரி மாறி வரும். அந்த தொக்கா வரும்போது அதுக்காக எடுத்து வச்ச முக்கியமான பொருள் வெல்லம் பொடிச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வெந்துச்சுன்னா நல்லா இப்போ தொக்கா வரும். வெல்லம் நல்லா உருகி தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த தோலெல்லாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். அதுக்காக ஒன்றும் யோசிக்க வேணாம். இப்படி நல்லா வந்து கொஞ்சம் வச்சு தயிர் சாதம் வச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு கூட தொட்டு சாப்பிடலாம். புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இதுதாங்க சுவையான மாங்காய் வெல்லத்து திப்பு ரெடி. வெல்லம் போடணும். வெல்லம் உதிரியாக வச்சுருக்கேன் நான். வெல்லம் போடுறேன். உதிரிச்சு வச்சு வெல்லம் போட்டுட்டு நல்லா கலர் விடும். ஒரு 5 நிமிஷம் வெல்லம் கரைஞ்சிட்டாவே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி தொக்கா வரும் பாருங்கள். வேகுது. சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுதான் மாங்காய் வெல்லம் தித்திப்பு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை சமைச்சு பாருங்கள். எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு தடவை சந்திப்போம்.